திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற மாநாட்டில் சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகரமாக அறிவிக்க வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும். பெரும்பான்மைவாத அரசியலை புறக்கணிப்போம். முழுதாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை திறந்து அரசியல் ஆதாயம் தேடும் பாஜக அரசின் நடவடிக்கையை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. ராமர் கோயில் திறப்பு விழா நடந்துள்ள நிலையில் மசூதிக்கான கட்டுமான பணி துவங்கப்படவே இல்லை. உச்சநீதிமன்ற ஆணையின்படி மசூதிக்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. மணிப்பூரில் அனைத்து மக்களும் அமைதியாக வாழ்வதற்கும், பழங்குடி மக்களுக்கு அரசியல் சட்டம் உறுதி செய்துள்ள உரிமைகள் தடையின்றி கிடைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. இந்தியாவின் 2வது தலைநகராக சென்னையை அறிவிக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. அதற்கு ஏதுவாக சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் கிளை ஒன்றையும் நாடாளுமன்ற கட்டடம் ஒன்றையும் அமைக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதனை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்றும் இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஒழித்துவிட்டு அதிபராட்சி முறையை கொண்டு வர துடிக்கும் பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் சதி திட்டத்தை இம்மாநாடு கண்டிக்கிறது. ராம்நாத் கோவிந்த் குழுவை கலைத்திடுமாறு ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. 2024 பொதுத் தேர்தலை இப்போதுள்ள முறையில் வாக்குப்பதிவு எந்திரத்தால் நடத்தக்கூடாது. 100% வாக்குப்பதிவு எந்திரங்களும் ஒப்புகை சீட்டு வழங்கும் எந்திரத்தோடு இணைக்கப்பட வேண்டும். தேர்தல் முடிவானது அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதன் அடிப்படையிலேயே அறிவிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு ஒன்றிய அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் முதலான நீதி நிர்வாக அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும். அதற்கேற்ப அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் 217, 222, 223, 224, 224A ஆகியவற்றில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.